விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக கட்சி நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் மாவட்ட தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த எம்எல்ஏ அருள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், ஆலோசனை கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் எடுப்பதுதான் முடிவு. அவர் சொல்வதை தான் நாங்கள் செய்ய போகிறோம். டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரும் இணைய வேண்டும் என்றுதான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அவர்கள் இருவரும் இணைவதற்கு வாய்ப்பில்லை என்று சிலர் கூறும் நிலையில் எங்களது எண்ணம் அது கிடையாது. அவர்கள் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். அன்புமணி ராமதாஸ் எனக்கு அண்ணன் போன்றவர். அவரை பார்ப்பதும் பேசுவதும் எனக்கு புதிது கிடையாது. அதன் பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது கூட்டு பிரார்த்தனை செய்வதாக அன்புமணி ராமதாஸ் கூறியது குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அவர், கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது கலசம் வைத்துதான் செய்ய வேண்டும். நான் என்ன இறந்து விட்டேனா? உயிரோடு தானே இருக்கிறேன். அப்படி இருக்கும் போது எனக்கு எதற்கு கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும்? கூட்டு பிரார்த்தனை என்பது இறந்தவர்களுக்கு தான் செய்ய வேண்டும் என்று கூறினார். அதன் பிறகு அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடந்த கூட்டத்தை தவிர்ப்பதற்காக தான் உடல்நலம் சரியில்லை என்று சொன்னீர்களா என்ற கேள்விக்கு, யாராவது சும்மா போய் ஹாஸ்பிட்டலில் இருப்பார்களா? நான் தனியார் மருத்துவமனையில் சேரவில்லை. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் தான் சேர்ந்தேன். எனவே அங்கு சென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் என்னுடைய உடல் நலத்தில் என்ன பிரச்சனை என்பது தெரிய வரும் என்றார். மேலும் பாமக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியை எம்எல்ஏ அருளுக்கு ராமதாஸ் வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.